வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் ஆனியும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஹாப்பினஸோட இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனி, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? ப்ரேயர் சாங். Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஆனி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் சாங் பண்ணாங்க. ஆமாம் பபேன், இப்போ ஒரு பாட்டுக்கு சூப்பராக ஆக்ஷன் பண்ணலாமா? My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do for you. My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty, there's nothing my God cannot do for you. வாவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்க. ஆமாம் ஆனி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில்
வாரீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே போக போகிறோம். நம்மளுக்கு ஸ்டோரி சொல்ல ஜெஃப்ரின்னு வந்திருக்காங்க. ஓவர் டு ஸ்டோரி டைம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரம் வாரம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரோம். ஓகே, எதனால என்ன நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? சர்ச்சில் வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி அதே சொல்லிட்டு இருக்காம ஆண்டவருக்கு இருக்கிற எல்லா பெயர்களையும் சொல்லி நம்மளால அவரை துதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி தானே இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால வாரம் வாரம் ஒன்று நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அப்படி இந்த வாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் வாசிக்க போகிறோம். எரேமியா, எல்லாருமே பைபிள் எடுத்து பைபிள்ல இருந்து வாசிக்கலாம். ஓகே, எரேமியா 23:5-6 நம்ம வாசிக்க போகிறோம். 5:6 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த வாரம் நாம் ஆண்டவருடைய நாமத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எகோவா ஷிக்கேனோ அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எகோவா ஷிக்கேனோ அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனது நீதியின் தெய்வன், த காட் இஸ் ஆர் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். த காட் இஸ் ஆர் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். த லார்ட் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நமது நீதியின் தெய்வன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப லாங் ஆகோ, ஓகே, அப்போ வந்து இந்த யூதர்களுக்கு வந்து ஒரு சரியான கிங் இல்லை, ஒரு சரியான ராஜா இல்லை. உடனே அந்த பீப்புளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு சரியான ராஜா இல்லையே, எங்களுக்கு இருக்கிற ராஜா எல்லாமே சரியான முடிவுகள் எடுக்க மாட்டாங்களே, சரியான சாய்ஸஸ் மேக் பண்ண மாதிரி, ரொம்ப ஃபேராக நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப அன்ஃபேராக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது அப்போ தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தாவீதோட ஃபேமிலி இருக்குது இல்லையா, தாவீதோட அந்த சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்தையும் நியாயமாகவும் நீதியாகவும் ஆளுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, யார் அந்த ராஜா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஏசப்பா. ஓகே, ஸோ தாவீதோட ஃபேமிலியில் தானே மரியாள் அப்படின்றவங்க வராங்க. ஸோ அவங்க மூலமாக தான் வந்து யார் வருவா அப்படின்னா, நம்மளுடைய ஏசப்பா வருவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு, நமது நீதியின் தெய்வன் அப்படின்னு சொல்லி. ஓகே, த லார்ட் இஸ் ஆர் ரைச்சியஸ்னஸ். ஜீசஸ் எப்படி ஆளுவாங்க? எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் ரைட் சாய்ஸஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நீதியாக நம்மளை வந்து நடத்துகிறாரு. ஓகே, ஸோ நாமளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நீதியான, இப்போ நம்ம இந்த சின்ன வயசில் நம்மளுக்கு என்னென்ன நீதி கொடுக்கப்பட்டிருக்கோம்? சரியாக இருக்கணும். ஓகே, எப்படி? நல்லா ப்ரேயர் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், சரியாக படிக்கணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், ஸ்கூலில் சரியாக இருக்கணும், டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய நீதி. இதெல்லாம் கஷ்டமா? இல்லவே இல்லை, இதெல்லாம் தான் ஈஸி. ஓகே, தேவையில்லாமல் நம்ம யாருக்கிட்டாவது சண்டை போட்டுட்டு ஐயோ சண்டை போட்டோமே, அதுதான் வந்து கஷ்டம். இது சமாதானமாக இருந்துட்டு அது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளுக்கு அமைச்சு தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த ஜீசஸ் எத்தனை பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது? த லார்ட் இஸ் ஆர் ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் எல்லாரும் சூப்பராக மெமரி யூஸ் படிச்சுட்டு வந்துடலாமா? எல்லாரும் உங்கள் பைபிள்லாம் ரெடியாக எடுத்துக்கோங்க. பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கதை கேட்டாச்சா? வசனம் படிக்க தயாராகிட்டீங்களா?
ஒரு சிலர் வசனம் படிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. சீக்கிரம் வசனம் படிங்க. வசனத்தை உங்க இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள்ளுங்க. அப்போ ஏசப்பா உங்ககிட்ட வந்து வசனம் கேட்கும்போது கரெக்டா நீங்க சொல்லிடலாம். சரியா? எல்லாரும் உங்க பைபிளை எடுத்துட்டு வாங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. இயேசுவோட நாமத்தை பத்தி தானே நிறைய படிச்சுட்டு வரீங்க கதையில. அவர் நாமம் என்னது இருக்கு? நீதியா இருக்கிறது. சரியா? இன்னொரு தடவை சேர்ந்து சொல்லலாமா வசனம்? எரேமியா 23:6வது வசனம். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? எல்லாரும் படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனி, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓவர் டு ஆப்ஜெக்ட் லெசன். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், இன்னைக்கு கூட எல் எலியோன்ங்கிற டாபிக்ல நம்ம பிளஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எல் எலியோன் அப்படின்னா என்ன ஷைலோ? காட் மோஸ்ட் ஹை. God most high. உன்னதமானவராகிய கர்த்தர். கர்த்தர் எவ்வளவு உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு விதமா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலாமா? இப்போ உன் கையில என்ன இருக்கு? Doll. டால் இருக்கா? சரி, அந்த டாலை எந்திரிச்சுவா, இப்படி வா. இப்போ இந்த டாலை நான் வந்து எங்க வைக்கிறேன்? கீழே வச்சிருக்கேன் இல்லையா? இது நான் வந்து ரொம்ப கீழான இடத்துல வச்சிருக்கேன். இப்போ இந்த டாய் எடுத்து நான் இந்த டெஸ்க் மேல வைக்கிறேன். இப்போ இது உயரமான இடத்துல இருக்கா? இல்ல, குட்டியான இடத்துல. குட்டியான இடத்துல இருக்கு. சரி, இப்போ இத எடுத்து நான் எங்க வைக்கிறேன்? சேர்ல வைக்கிறேன். கொஞ்சம் குட்டியா இருக்கு. கொஞ்சம் குட்டியான இடத்துல இருக்கா? உயரமான இடத்துல இருக்கா? கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கு. சரி, இப்போ இத எடுத்து நான் இந்த ஸ்டூல் மேல வச்சா கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கு. ஆனா இந்த ரூம்ல இன்னும் உயரமான இடம் ஏதாவது இருக்கா? இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. சோ இப்ப அந்த இடத்துல டாய் நம்ம வைக்கலாமா? இப்போ அந்த டாய் வந்து மேல இருக்கு, ரொம்ப உயரமான இடத்துல இருக்கு. இதை விட உயரமான இடம் நம்ம ரூம்ல இருக்கா? இல்ல. சோ இது இப்ப எங்க இருக்கு? மோஸ்ட் ஹை பிளேஸ்ல இருக்கு. இது மாதிரிதான் இது என்ன இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஏசப்பா உயரமான உன்னதமானவர், மோஸ்ட் ஹை அப்படின்னா அவரை விட பெருசா வேற ஒன்றுமே இந்த உலகத்துல கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நமக்கு இருக்கிற ஏதாவது கஷ்டமான காரியங்கள், அதாவது நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது, மேக்ஸா இருக்கலாம், நமக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்குது, எப்படி நான் படிச்சு முடிக்க போறேன், வந்து சயின்ஸ் மேக்ஸ் இல்ல வேற ஏதாவது என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மழையில ஓடிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை விட பெருசா நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்கிறது. ஒண்ணு என்ன பண்ணணும்னா, சங்கீதம் 91:1 படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்ற வசனத்தின்படி நம்ம உன்னதமானவராகிய நம்ம ஆண்டவருக்குள்ள, நம்ம ஏசப்பாக்குள்ள நம்மளை மறைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஒரீஸ், நம்மளுடைய கஷ்டங்கள், இது எல்லாவற்றிலும் நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓகேவா குட்டீஸ்? பாய் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம கிரியேட்டிவான கிராஃப்ட் செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். எல்லாரும் உங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓவர் டு கிராஃப்ட் செக்மெண்ட்.
கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுப்பா. நான் சீக்கிரமாக செய்ய போகிறேன். நானும் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கிராஃப்டை சீக்கிரமாக செஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. ஆனி, இப்போ நம்ம 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட் தானே? எஸ், ஓவர் டு பப்பட் சாங். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? எதை சொல்லி பாடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. பாடுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நாங்கள் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறோம். until then bye.